ஜி வந்து அம்மையார்கிட்ட சொல்லிவிட்டு என்ன தகவலை சொல்லணுமோ அதை சொல்லியிருப்பார். இவர் போய் கேட்டு வந்திருப்பார். அதே மாதிரி தம்பி சீமானையும் கூப்பிட்டு பேசிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. உள்ளே சேர்க்கலாமா இல்லை ஜெயிலில் வச்சிடலாமா, எது நமக்கு பலனாக இருக்கும், வெளியிலேருந்து ஆதரவா இல்லை கூட்டணியிலே தம்பியை சேர்த்துக்கலாமா, இல்லைன்னா வந்து தூக்கி உள்ளே வச்சுருவோமா தீவிரவாதின்னு என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேட்டு சொல்லுங்கன்னு இருப்பாங்க. அதை கேட்டிருப்பாப்புல சீமான் சொல்லியிருப்பாரு, அக்கா நீங்கள் சொல்லுங்கள், தலைவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் சோத்தை போட்டு காப்பாற்றி வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ நான் பார்த்துக்கிறேன், உள்ளே வர சொன்னீங்கன்னா வர்றேன், கூட்டணின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிடுவேன். போனவுடனே ஒரு ப்ரெஸ் மீட் விட்டு ஏன் சேரக்கூடாது, பாஜகவோட உறவு வச்சா தப்பா, ஏன் திமுக வைக்கலையா, இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது சொல்லிட்டு தான் வர 2026 தேர்தலில் சீமான் வந்து கூட்டணி உறுதி. அது அதிமுக கூட்டணி சீமான், அது பாஜக கூட்டணி. அதை எப்படி இப்போ இந்த வெள்ளை அடிக்கணும்னா பார்ப்பாங்க. 2 கலர் அடிக்கணும் அப்படின்னீங்கன்னா சொல்லுவாங்க. முதல்ல வந்து பார்ப்பாங்க, செவுத்தை பார்ப்பாங்க, மேலே அடிக்கணுமா கீழே அடிக்கணுமா இந்த பக்கம் அடிக்கணுமான்னு பார்த்துட்டு தான் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பத்தாதுன்னு அது ஃபெவிகால் வாங்கிட்டு வாங்க, அதை கொஞ்சம் பத்தாதுன்னு இன்னொரு டப்பா ஃபெவிகாலை ஊற்றி நல்லா கலக்கி அதுக்கப்புறம் தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி வெள்ளை அடிக்கிற மாதிரி தான் சீமான். இப்படி உள்ளே போய் பார்த்துட்டு வெள்ளை எப்படி அடிக்கலாம், இப்படி உருட்டலாமா அப்படி உருட்டலாமா, கலர் இந்த கலர் அடிக்கலாமா அந்த கலர் அடிக்கலாமா, ஃபெவிகால் எத்தனை டப்பா வாங்கணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி விட்ருக்காங்க. இப்போ அடுத்து வெள்ளை அடிக்கிறதுக்கு சாரத்தில் ஏற்றி விட்ருவாங்க. யாரை? சீமானை. பாட்டு வெள்ளை அடிச்சிட்டே தம்பி, நீ வாய்க்கு வந்து பேச போகிற, உன்னை யார் கேட்க போகிறாங்க, பிரபாகரன்லாம் கடைசியில் பிரபாகரனே ஒரு நாளைக்கு தூக்கி போடுவேன், போடு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேமெண்ட் பேசியிருப்பாங்க. உள்ளே வந்தால் எவ்வளோ, வெளியிலேருந்து ஆதரித்தா எவ்வளவு, இல்லை நட்ட நடுவில் நின்னா எவ்வளவு, தனியாக சுயேட்சையாக நின்னா எவ்வளவு அப்படின்றத பேசியிருப்பாங்க.